இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய பயங்கர தாக்குதல் உலக நாடுகளையே அதிர வைத்திருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். புடின் அவர்கள் தீவிரவாதிகள் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். சுமார் 27 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சிலருடைய உயிர்கள் மிகவும் சிக்கலான நிலையிலே இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. மற்றும் காயம்பட்டவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. அப்பாவி மக்களை மையப்படுத்தி நடத்தி இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூடு திட்டமிட்ட காட்டுமிராண்டித்தனம் என்று பலரும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய பிரதமர் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் செய்திருந்தார். சவுதி அரேபியாவின் மன்னரை சந்தித்து ஹஜ் யாத்திரைக்கு வரக்கூடிய இந்தியர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும், அவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு இலகுவாக வந்துவிட்டு செல்வதற்கான களங்களை எப்படி உருவாக்க வேண்டும், அதுபோல இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவில் தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்னவிதமான பாதுகாப்பு முறைமைகளோடு அவர்களிடம் கையாளப்பட வேண்டும், அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பது எப்படி போன்ற பல விடயங்களை குறித்து சவுதி அரேபியா மன்னரோடு பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில்தான் இந்த துயர நிகழ்வு நடந்திருக்கின்றது. எந்த மக்களுக்காக சவுதி அரேபியா நாட்டின் மன்னரோடு இந்திய பிரதமர் பேசிக்கொண்டிருந்தாரோ அந்த மக்களை மையப்படுத்திய ஒரு அமைப்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்பதுதான் பெரும்பாலான இந்தியர்களுடைய கருத்து என்பதை விட ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளாக சென்ற அப்பாவி மக்களை தேடி தேடி சுட்டுக் கொள்வதற்கான ஒரு களத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால், அப்படி ஒரு களத்தை எடுப்பதற்கு மதம்தான் காரணமாக இருக்கிறது என்றால், அந்த மதங்கள் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் மக்கள் மனது இப்பொழுது எடுப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைகின்றது. பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அதிர்வலைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதுவும் குறிப்பாக ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டைப் போல இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கக்கூடிய ஒரு பகல்கம் என்கின்ற பகுதியில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கின்றது. மலையும் மலையை சார்ந்த இடம். மக்கள் தங்களுடைய மனக்கவலைகளை தீர்த்து தங்களுடைய கவலைகளை மறந்து கொண்டு மிக இன்னிசை பறவைகளாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு இடம். அப்படி சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடத்தை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அதற்கு பின்னணியில் பாகிஸ்தானுடைய உதவியும் இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு களமும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. கண்டிப்பாக இந்தியா இதற்கான பதிலை தக்க நேரத்தில் கொடுக்கும் என்பதை விட உடனடியாக கொடுக்கும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். சவுதி அரேபியாவில் இருந்து திரும்பி வந்த இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக அவசரமாக விமான நிலையத்திலே ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுகின்றார். அந்த அவசர கூட்டத்தில் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோகல் போன்றவர்களெல்லாம் கலந்து கொள்கின்றார்கள். அந்த இடத்திலே இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனைகள் நடைபெறுகிறது. தற்பொழுது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும், இதற்கு பின்பு இதுபோன்ற சம்பவங்கள் இந்திய எல்லைக்குள் எந்த பகுதியிலும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதிலும் மிக தெளிவான ஒரு முடிவை இந்திய பிரதமர் எடுத்து அந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அதன் பின்பு அமித்ஷா அவர்கள் காஷ்மீருக்கு வந்திருக்கின்றார், அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு. அப்பொழுது அங்கு கூடியிருந்த மக்கள் கொடுத்த ஒரே வார்த்தை, குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், அதாவது அவர்களுக்கான தண்டனை உடனடியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வலுவாகவே பதிவாகி இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவின் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடும் சினத்தில் இருக்கிறார்கள் என்பதை விட இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய அமைப்பின்
ஆணிவேரிலிருந்து சல்லி வேறு வரை அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தீவிரமான கவனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான களத்தை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்து இருக்கிறார்கள் என்பதும், அதற்காக இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை மையப்படுத்திய செய்திகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அங்கு நடந்த அந்த கொடூரங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே உறைந்து போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய மனம் துடிக்கின்றது. குறிப்பாக ஒரு சகோதரி கர்நாடக மாநிலத்திலிருந்து தன்னுடைய மகனுடன் தன்னுடைய கணவனுடன் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார், சுற்றுலா பயணத்திற்கு. அங்கு வந்த அந்த தீவிரவாதிகள் அவருடைய கணவனை அந்த சகோதரியினுடைய கண்முன்னே சுட்டுக் கொள்கின்றார்கள். 18 வயது மகனையும் தன்னையும் சுட்டுக்கொண்டு விடுவார்களோ என்ற அந்த ஒரு பதபதைப்போடு அந்த சகோதரி இருந்த பொழுது அந்த சகோதரியை அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள். அப்படி விட்டுவிட்டு சென்றவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களை எதற்காக விட்டுவிட்டு செல்கிறோம் என்றால், இங்கு நடந்த விடயத்தை இந்திய பிரதமர் மோடியிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு சாட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் இருவரையும் விட்டுவிட்டு செல்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அந்த சகோதரி சொன்ன பொழுது உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் அந்த தீவிரவாதிகளை தேடி அழித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கைதான் மனதிற்குள் எழும்புகின்றது. அதுபோல அவர்கள் நடந்து கொண்ட விதங்களில் பல வேதனை தரக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுவிட்டுத்தான் துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று ஒரு கருத்து வெளியே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது, நீங்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களா என்று கேட்டுவிட்டு இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களை சுட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இங்கு ஒவ்வொரு இந்தியரையுமே பார்த்து அவர்கள் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் அங்கு இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலை எதிர்த்து ஒரு குதிரை சவாரியை செய்து கொண்டிருக்கின்ற குதிரை ஓட்டி ஒருவர் களத்தில் போராடினார் என்றும் அவரும் துப்பாக்கி குண்டில் பலியாகிவிட்டார் என்கின்ற செய்தியும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய குதிரை வண்டியிலே ஒரு 4 சுற்றுலா பயணிகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். தீவிரவாதிகளில் ஒருவன் இந்த சுற்றுலா பயணிகளை சுடுவதற்கு எத்தனிக்கின்றான். அப்படி எத்தனிக்கின்ற பொழுது அந்த குதிரை ஓட்டியாக இருக்கக்கூடிய இளைஞர் அந்த தீவிரவாதியின் கையில் இருக்கக்கூடிய AK-47 என்கின்ற அந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அதை பறிக்க முயற்சித்து மற்றவர்களையும் தாக்க முயற்சிக்கின்றார். இந்த விடயத்தில் அந்த குதிரை ஓட்டி வந்த அந்த இளைஞரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதுவரை ஒரு அமைதி பூங்காவாக பயணித்து கொண்டிருந்த இந்தியாவில் இப்பொழுது மதத்தின் பேரில் அதிர்வலைகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. பாகிஸ்தான் இந்தியாவை பிரித்து விட வேண்டும், இந்தியாவில் பல வன்முறைகளை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களாகத்தான் இவைகள் பார்க்கப்படுகின்றது. இந்திய அரசாங்கம் இதற்கு சரியான பாடத்தை பாகிஸ்தானுக்கு கற்றுக் கொடுக்கும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். இப்பொழுது அரசு சார்ந்தவர்களும் அரசியல் சார்ந்தவர்களும் ஒரு களத்தில் நின்று பாகிஸ்தானின் இந்த ஈனச் செயலுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.